Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆயுத பூஜையை ஒட்டி பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பூஜை பொருட்களை வாங்கி செல்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், ஆயுத பூஜையை ஒட்டி பாளையங்கோட்டை மார்க்கெட் எவ்வாறாக இருக்கிறது? நிலவரம் குறித்து விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. நாடு முழுவதும் இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மற்றும் அடுத்த நாட்களில் விஜயதசமி என அடுத்தடுத்து பண்டிகை நாட்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை பொறுத்தவரை காந்தி மார்க்கெட் என்பது மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனைக்கு மிகவும் அனைத்து மக்களாலும் தினசரி விற்பனை நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான பிரதான ஒரு சந்தையாக இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராம பகுதிகள், அதாவது சிமந்திப்பட்டி, கிருஷ்ணாபுரம் மற்றும் நொச்சிக்குளம் உட்பட பல கிராம பகுதிகளிலிருந்து விவசாய பெருமக்கள் தங்கள் பகுதியில் விளையக்கூடிய காய்கறியும் சரி, பல வகையிலும் சரி, இந்த பாளையங்கோட்டை சந்தையில் தான் விற்பனை செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் இன்று பண்டிகை காலம் என்பதால் காலை முதலே பக்தர்களும் பொதுமக்களும் இந்த இடத்துக்கு அதிகமாக வர தொடங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் தென் மாவட்டங்களில் தற்போது தசரா விழாவும் களை கட்ட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மைசூர் தசராக்கு அடுத்தபடியாக பாளையங்கோட்டை தசரா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதன் காரணமாகவும் பல பக்தர்கள், மாலை அணிந்திருக்கக்கூடிய பக்தர்களும் இன்று காலை முதலே தங்கள் வீடுகளுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்க அதிக அளவில் வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி பூஜை என்றாலே மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு மலர் என்றால் தாமரை மலர். அந்த தாமரை மலரின் விளைச்சல் இந்த ஆண்டு அதிக அளவில் இருப்பதால் அதன் வரத்தும் அதிக அளவில் இருக்கிறது. பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் தாமரை பூக்களின் விலை மிக குறைவாக காணப்பட்டாலும் மல்லிகை பூக்களின் விலை சற்று அதிகமாகவே காணப்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் பொதுமக்களும் கூறுகிறார்கள். அந்த காட்சியில் நாம் இங்கு நேரலையில் காணலாம். சரஸ்வதி பூஜைக்கு மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படக்கூடிய இந்த அவல் மற்றும் பொரிகளின் விற்பனைகளும் அதிக அளவில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாளையங்கோட்டை சந்தையில் மற்ற நாட்களில் இருப்பதை காட்டில் இந்த ஆண்டு காய்கறியின் வரத்து அதிக அளவில் காணப்படுகிறது. பல வகைகளின் வரத்தும் அதிக அளவில் இருக்கிறது. மற்ற சாதாரண நாட்களில் இருக்கக்கூடிய அந்த விற்பனை இன்று நடைபெற்றிருந்தாலும் கூட விற்பனையிலும் சரி, அந்த விலையிலும் சரி எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூடிய கருத்தை நம்மால் கேட்க முடிகிறது. தற்போது அந்த காட்சியை நாம் இங்கு நேரில் பார்த்தாலே தெரிகிறது. இன்று சரஸ்வதி பூஜைக்கு தேவையான அந்த பூஜை பொருட்கள் விற்பனை களைகட்ட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சந்தனம், பன்னீர், குங்குமம் உட்பட பல பூஜை வகைகளின் பொருட்களும் தற்போது களைகட்ட தொடங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் இன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனைத்து சரஸ்வதி கோவில்களும் இன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த பூஜைகள் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஒரு கடையை சேர்ந்த விற்பனை நம்மிடம் இருந்திருக்கிறார். சில கேள்வி முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். சரஸ்வதி பூஜை முடிந்து இந்த விற்பனை இப்போ எப்படி இருக்குதுண்ணே? இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைனால காலையில் வியாபாரம் மக்கள் ஆர்வமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்கண்ணே. வியாபாரங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? வழக்கமாகவே சாயந்தரம் இதோட கொஞ்சம் வழக்கமாக அதிகமான கூட்டங்கள் இருக்கும்ண்ணே. இப்போ நல்லா வியாபாரம் போய்கிட்டு இருக்குண்ணே. ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இல்லைண்ணே, பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் உண்டு. அவல், பொரி, கடலை எல்லாமே. விலைகள் எப்பவும் போல் நார்மலாக தானே இருக்குது. இதுக்குன்னு விலைவாசி எதுவும் உயரலைண்ணே, நார்மலாக தான் இருக்குது. மக்கள் ஆர்வமாக வாங்கி போயிட்டு இருக்காங்கண்ணே. கடையை சேர்ந்த நபர் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது அபிராமி. இன்று சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு பல பொருட்களின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு பாளையங்கோட்டையை சேர்ந்த பல பகுதியிலிருந்து, பல கிராம பகுதியிலிருந்து பொதுமக்கள் அதிக வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடியுது. ஒவ்வொரு இல்லங்களிலும் இன்று காலை 11 மணிக்கு மேல் பெரும்பாலான கோவில்களிலும் சரி, வீடுகளிலும் சரி சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க. பெரும்பாலான இடங்களில், அதாவது இந்த தசரா வேடம் அணிந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த ஷெட்டுகளிலும் இன்று மாலை சிறப்பு பூஜை நடைபெற இருக்கிறது. இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி முன்னிட்டு பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் தற்போது அனைத்து பொருட்களின் வரத்து அதிகமாக இருந்தாலும் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற கூடிய கருத்தை நம்மால் கேட்க முடிகிறது அபிராமி. விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். ஆனால் வியாபாரிகள் தரப்பில் எதிர்பார்த்த வியாபாரத்தை விட சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள்.
சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு வியாபாரம் எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்த விளக்கத்தை வியாபாரிகள் அளிக்கின்றனர். அது குறித்தான பேட்டியை தற்போது பார்க்கலாம். வியாபாரமே இல்லை சார். எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கும், வியாபாரம் ஆகும். இப்போ அதை பிரித்து விட்டுக்கிறாங்க. ஏன்னா ரோடு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அதனால் அதாவது தனித்தனியாக வச்சா வியாபாரம் கொஞ்சம் கிளியராக, ரோடெல்லாம் கிளியராக இருக்கும்னு பிரித்து விட்டுக்கிறாங்க. அதனால் ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் வாங்க போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதால வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது. போன வருஷம் எப்படி இருக்கு, இந்த வருஷம் எப்படி இருக்கு? 2 வருஷமாக அப்படி தான் இருக்குது சார். வியாபாரம் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, ரொம்ப டவுனாக இருக்குது வியாபாரம். நிறைய ஜனம் இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும், வர வழி இருக்காது. இப்போ அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துக்கு போகிறதால வீட்டுக்கிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கோசம் அப்படி பண்ணுறாங்க வியாபாரத்தை. வியாபாரம் கொஞ்ச நாள் இன்னைக்கு தான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. நேற்றெல்லாம் ஒரு அளவுக்கு ரொம்ப டல்லு தான் வியாபாரம். இந்த அளவு தான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. இன்னைக்கு நாளைக்கு தான் தெரியும் வியாபாரம். பூவெல்லாம் ரேட்டு கம்மி தான், நாங்களும் கம்மி ரேட்டுக்கு தான் விற்கிறோம். ஆமாம், எங்களுக்கு தான் லாஸும் இல்லை, ஹோல்சேல் கடைக்காரங்களுக்கும் வியாபாரம் டல்லு தான். வருஷம் ஒரு கிலோ சாமந்தி வந்து 300 400 போவோம். 160 180 200 கிலோ. ஏன்னா ஆஃபீஸருங்க வந்து இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு அவங்க பிரித்து விட்டுக்கிறாங்க. இருந்தாலும் வர ஜனத்துங்க வந்து ஒரு பொருள் ஒரு இடத்துல போய் வாங்க வேண்டியது, அது தேடுறாங்க. எங்கே எது விற்கிதுன்னு தேடுறதால சரி வீட்டுக்கிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. போயிட்டு இருக்குது. ஓரளவுக்கு போயினுக்கு வியாபாரம். என் பேர் ஜோதிங்க. ஒரு வாரமாக வியாபாரம் ஆகுன்னு பூங்களை வாங்கி கட்டி வைக்கிறோம். சாந்தி போடு பூ வாங்கி கட்டி வைக்கிறோம். சரியா அது ஒன்றும் விற்கல. ஒரு 20,000 ரூபாய் கிட்ட நஷ்டம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எதிர்பார்க்குற வியாபாரம் பொறி கடை, தேங்காய் கடை, மற்ற கடைலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே அங்கங்கே வச்சுட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து நெருக்கடி அப்படி இருக்கும், நடக்க கூட முடியாது. ஏன்னா இந்த ஒரு வாரமாக காலியாக கிடக்குது மார்க்கெட்டு. இன்னைக்கு நாளைக்கு தான் எங்களுடைய நாங்கள் வட்டிக்கு 1 லட்ச ரூபா வாங்குவோம் ஆளுக்கு. ஒரு வாரத்தில் வியாபாரம் பண்ணி 10,000 போட்டு கொடுப்போம். அதை பிடிக்கணும் 2 நாளில் பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் தான் நாங்கள் திருப்போம். காலையிலேருந்து எப்படி இருக்குது வியாபாரம்? கொஞ்சம் சுமாராக இருக்குது. இனிமேல் தான் ஒரு 9-10 மணிக்கு ஆஃபீஸர் கம்பெனி இதெல்லாம் வருவாங்க. நிறைய கடைங்க வேறு கொரோனாவில் அங்கங்கே வந்துச்சா, அது வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் இந்த பூ விலையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, 400 ரூபா 300 ரூபா போச்சுன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு இன்னும் நல்லா விற்கும். 50 ரூபா 40 ரூபா 3 முழம் 100 ரூபா விற்கும். ஓகே, இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, வியாபாரம் போயிட்டு இருக்கு. இனிமே தான் சாயந்தரம் ஈவினிங் வரைக்கும். இது வந்து சும்மா சாதாரணமாக விற்கிது. வர்றவங்க 200 முழம் 300 முழம் 400 முழம் 500 முழம் 1000 முழம் கம்பெனியில் இருக்கிறவங்க வாங்குவாங்க. இனிமே தான் வருவாங்க. இப்போ 10 மணிக்கு மேலே தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.